Hi friends, welcome to Chennai Food. வெங்காயத்தை நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோங்க. ஆனால் அந்த வெங்காயத்தையும் முக்கியமான ஒரு பொருளாக வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 7 முழு வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த முழு வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் பெரிய வெங்காயத்திலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம வேக விட போகிறோம். அதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் இதை மாற்றி விட்டுக்கலாம். இந்த இட்லி தட்டை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தை நல்லா நான் சூடுபடுத்தியிருக்கேங்க. கிட்டத்தட்ட இதில் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நீங்கள் வெங்காயத்தை இட்லி தட்டில் வைக்கும் பொழுது இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி நல்லாவே சூடாயிடும். இப்போ இந்த இட்லி தட்டை நான் அதில் வச்சுடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 12 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. வெங்காயம் 12 நிமிஷமாக வெந்துட்டுருக்குங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த வெங்காயத்தை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். கை வச்சு எடுக்காதீங்க. அப்படி இந்த இடுக்கி உங்ககிட்ட இல்லைன்னா அப்படியே நீங்கள் இட்லி தட்டோட கூட எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இது 5 நிமிஷம் நல்லா ஆறணும். வெங்காயம் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ரஃப்பாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய மிளகாயினால் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் காம்போடு நான் சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் அதில் வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நான் 2 உடைச்சிருக்கிறதுனால 20 பீஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் முழு முந்திரி எடுத்திங்கன்னா 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த முந்திரியும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேக வச்ச வெங்காயம் நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதில் நம்ம தோலை உரித்தோம்னா அப்படியே ரொம்ப சுலபமாக உரிக்க வந்துடும். வெங்காயம் நல்லாவே வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த டாப்பு இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நுனி பகுதியை கட் பண்ணிவிடுங்க. இந்த நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா அப்படியே கீறி விட்டுடுங்க. கொஞ்சம் கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் சென்டரில் ஒரு கோடு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம 2 சைடு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்படியே கீரல் போட்டு விட்டுருக்கோம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் தோலை உரிச்சிட்டு கீரல் போட்டு எடுக்க போகிறேன். நான் வேக வச்ச 7 வெங்காயத்தையுமே தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கீரல் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இதை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனியன் கிரேவி செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். அதிலிருந்து எண்ணெய் நல்லாவே தெளிஞ்சு வருது. இப்போ நம்ம அரைச்ச இந்த ஜார்லேயே நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம புளிப்பு சுவைக்காக தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நான் 1/4 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாறை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தக்காளி புளிப்பே போதும்னு நினச்சிங்கன்னா அதோடய விட்டுடலாம்.
எலுமிச்சம்பழம் சாறையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். 2 நிமிஷமாகவே கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கீறி வச்ச வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த கிரேவியை நம்ம வெங்காயத்து மேலே எடுத்து ஊற்றி விடணும். நம்ம கீர்ன அந்த வெங்காயத்துக்குள்ளே இந்த கிரேவி காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீர்ன பகுதியை மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் எல்லாமே வெந்துடுச்சு, அந்த காரத்தோடு சேர்ந்து வேகணும். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். வெங்காயத்தோடு சேர்த்து இந்த கிரேவியை நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்க போகிறோம். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெங்காயத்தை நம்ம நறுக்கி போட்டு தாங்க கிரேவிலாம் செய்வோம். ஆனால் வெங்காயத்தை முழுசாக வேக வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் நம்ம கிரேவி செஞ்சுருக்கோம். இது மாதிரி முழுசாக இருக்கிறதுனால எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். அது நம்ம கீரல் போட்டதுனால அதில் உப்பு காரம் எல்லாமே இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவியை நம்ம சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கிரேவியை நம்ம டிஃபனுக்கு சைடிஷாக மட்டும் இல்லைங்க, சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.